எட்டாம் அறிவு நேயர்களே வணக்கம். நம்மளுக்கு இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, எந்த எண்ணெய் பயன்படுத்துறது சமையலுக்கு, எந்த எண்ணெயை நம்ம உடம்புக்கு பூசுறது, இல்லை எந்த எண்ணெயை நம்ம எடுத்துக்கிட்டால் உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்றதுல ஒரு பெரிய குழப்பம் மக்களுக்கு இருந்துட்டு வருது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு எளிய தீர்வை நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த எண்ணெயை நம்ம காலகாலமாக பயன்படுத்திட்டு வந்தோம். நடுவில் சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உணவு அரசியல்னு ஒன்று இருக்குது. இந்த உணவு அரசியல்னால அந்த எண்ணெயை நம்ம ஒதுக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டோம். இன்றைக்கி மாடர்ன் மெடிசின் சொல்லக்கூடிய மெடிசின் சிஸ்டமில் கூட ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி இந்த எண்ணெயை பயன்படுத்துறது நல்லதில்லை, இந்த எண்ணெயை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி மருத்துவர்கள் சொன்ன அந்த மருத்துவ உலகமே இன்றைக்கி அந்த எண்ணெய் ரொம்ப சிறந்த எண்ணெய். அல்சைமர்ஸ் போன்ற நோய்க்கு இந்த எண்ணெயை நம்ம உள்ளுக்கு கொடுக்குறோம். அந்த அற்புதமான ஒரு எண்ணெய் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கோகோனட் ஆயில் சொல்லக்கூடிய நம்ம தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம காலகாலமாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தில் எந்த ஒரு பொருளும் வீணாகாது. அது ஒரு காயக்கல்ப மரம்னே சொல்லலாம். ஏன்னா அதோட வேர்லேருந்து மட்டையிலேருந்து காய் கனி எல்லாமே 100% நம்ம முழுமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். அந்த பொருளோட கழிவுகள் எளிதில் மக்கக்கூடிய ஒரு விஷயம். இது எல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த கோகோபிட்டா மாற்றி இன்றைக்கி நம்ம மக்கள் யூஸ் பண்ணிட்டு வராங்க. அதை மாடி தோட்டம் அமைக்கிறதுக்கு, பால்கனி தோட்டம் அமைக்கிறதுக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு கோகோபிட் யூஸ் பண்ணிட்டு வராங்க. தென்னை மரத்தோட பல்வேறு பயன்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ இந்த கோகோனட் ஆயில், இந்த எண்ணெய் என்ன ஒரு அற்புதமான ஒரு மருந்து. இது எப்படி நம்ம பயன்படுத்தலாம், எப்படி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். தேங்காய் எண்ணெய் இது தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு எண்ணெய். என்னடா எடுத்த உடனே இப்படி சொல்கிறானே, தாய்ப்பாலுக்கு நிகழ்து இந்த உலகத்தில் ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாய்ப்பால். இந்த தாய்ப்பாலை விட ஒப்பிடுற அளவுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் மகத்துவமானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மகத்துவமானது. ஏன்னா தாய்ப்பாலுக்கு மட்டும்தான் உடம்புல இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி இருக்குது. லாரிக் ஆசிட்னு சொல்லுவாங்க. இதே சோடியம் மோனோ லாரிக் ஆசிட் கோகோனட் ஆயில் இருக்குது. வேறு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பொருளையும் இது கிடையாது. ஸோ அதனால தான் இது தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு அற்புதமான ஒரு மருந்துன்னு சொல்லி சொல்கிறோம். தேங்காய் எண்ணெய்ன்னு சொல்கிறத விட தேங்காய் எண்ணெய் ஒரு மருந்துன்னு தான் கண்டிப்பாக சொல்லணும். நம்ம முன்னோர்கள் உணவே மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம பார்த்திங்கன்னா வெளியில் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனாக ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம். முகத்துக்கு பூசலாம். ஏதாவது அடிப்பட்டுச்சுன்னா நம்ம ஊரில் இன்றைக்கும் நம்ம கிராமப்புறங்கள் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு குழந்தை கீழே விழுந்துட்டான், சிராய்ப்பு ஏற்பட்டிருக்கு, ஏதாவது ஒரு விஷயம் பேர்ன்ஸ் அந்த மாதிரி ஆகுது அப்படின்னா தேங்காய் எண்ணெய் தான் வைப்பாங்க. இந்த தேங்காய் எண்ணெயை வைக்கும் போது எப்படியாப்பட்ட இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் அது சரியாயிடும். ஆறாத புண்களையும் ஆற்றக்கூடிய ஒரு வல்லமை படைத்த ஒரு அற்புதமான ஒரு மருந்து தான் இந்த கோகோனட் ஆயில். இந்த கோகோனட் ஆயில் எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன் யாரெல்லாம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்க உங்களுக்கு ரொம்ப எளிதில் புரியணும் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி இருக்கக்கூடிய நம்ம பக்கத்து மாநிலமான கேரளாவில் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் பயன்படுத்திட்டு வராங்க. நீங்கள் ஒரு ஆச்சரியத்துக்கான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த தேங்காய் எண்ணெயை கேரளா மக்கள் பயன்படுத்தி நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க, தேஜஸாக இருப்பாங்க. கேரளா பெண்கள் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அவங்களோட கூந்தல் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த் அதிகமாக இருக்கும், ரொம்ப அடர்த்தியும் இருக்கும். தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தும் போது முடி நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இது நீங்கள் ஸ்கின்ல பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய ரேஷஸ், ட்ரைனஸ் இதெல்லாம் ஆறாத புண்களை ஆற்றும். அது இல்லாமல் இந்த தேங்காய் எண்ணெய் நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உள்ளுக்கு நீங்கள் சமையலில் சமையல் எண்ணெயாக பயன்படுத்தலாம். வாயில் கொப்பளிக்கு பயன்படுத்தும் போது வாயில் இருக்கக்கூடிய இந்த மவுத் அல்சர்ஸ் கிளியர் ஆகும். இந்த கேவிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த சொத்தைகள் சரியாகும். வாயில் இருக்கக்கூடிய அந்த ஜிஞ்சவைட்டிஸ் சொல்லக்கூடிய ரத்தம் வலிதல் இந்த பிரச்சனையும் சரியாகும். வாய் துர்நாற்றம் சரியாகும். ஆயில் புல்லிங்க்கு என்ன பயன்படுத்தலாம், நல்ல எண்ணெய் பயன்படுத்தலாம்னு சில பேர் சொல்கிறீங்க. ஆனால் தேங்காய் எண்ணெயும் நீங்கள் பயன்படுத்தலாம். பயன்படுத்தினீங்கன்னா அந்த வாய் துர்நாற்றம், வாயில் இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு வரவே வராது. இந்த கோகோனட் ஆயில் நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்பான HDLன்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு ரீட்டைன் ஆகும். அன்வான்ட் ஃபேட் உடம்புல சேராது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்கள் மாடர்ன் மெடிசனில் என்ன சொன்னாங்க, இது கொழுப்பு சத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, இது சேச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்லி இது ஒதுக்க சொல்லி சொன்னாங்க. ஆனால் லேட்டஸ்ட்டாக நடந்த ஹார்வர்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் நடந்தக்கூடிய ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இந்த ரிசர்ச் பேப்பர் 7-8 வருஷங்கள் ஆயிடுச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த 10 ஆண்டுகளை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் நிறைய தப்பு பண்ணிட்டோம்.
இந்த கோகோனட் ஆயில் வந்து பயன்படுத்தாதனால நாங்கள் நிறைய உயிர்களை வந்து இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. இப்போ கோகோனட் ஆயில் அவங்க பயன்படுத்த சொல்கிறாங்க. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா அல்சைமர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மூளை சுருக்கம் ஏற்படக்கூடிய இந்த நோய்க்கு, டெமென்ஷியான்னு சொல்லக்கூடிய இந்த விதமான ஒரு நோய்க்கு வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் ஆயில் வந்து உள்ளுக்கு டெய்லி ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து அவங்க கொடுக்குறாங்க. அவங்களோட உணவில் வந்து சமையலுக்கு வந்து இந்த கோகோனட் ஆயில் வந்து உபயோகப்படுத்துகிறாங்க. நிறைய பேர் வந்து உபயோகப்படுத்தி இல்லை குணமும் அடைஞ்சிட்ருக்காங்க. அல்சைமர்ஸ் வந்து வரவே வராது. நம்ம நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயதானவர்களுக்கு இந்த அல்சைமர்ஸ் டிசீஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு. ஏன்னா நம்ம ஏதாவது ஒரு வகையில் வந்து இந்த கோகோனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறோம், கோகோனட் மில்க் வந்து யூஸ் பண்ணுறோம். தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உணவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு பொருளாக இருக்குது. குறிப்பாக வந்து நம்ம தேங்காய் வந்து நம்ம சட்னியில் பயன்படுத்துகிறோம், தேங்காய் வந்து குழம்புல வந்து பயன்படுத்துகிறோம், தேங்காய் எண்ணெயை வந்து நம்ம உடம்புக்கு வந்து தலைக்கு வந்து ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணுறோம், உடம்புல வந்து உடம்பு வந்து ஸ்கின்னுக்கு மேலே வந்து நம்ம எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம், உள்ளுக்கு வந்து சாப்பிட்றோம். இந்த மாதிரி நம்ம அதிகமாக வந்து தேங்காய் வந்து சேர்த்தனால நம்ம சில நோய்கள் வந்து நம்மளை தற்காத்துக்கிறோம். கோகோனட் ஆயில் உள்ளுக்கு எடுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎல்னு சொல்லக்கூடிய குட் கொலஸ்ட்ராலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இது சேச்சுரேட்டட் ஃபேட்டுன்னு சொல்லிட்டு இந்த மருத்துவ உலகம் வந்து சொல்லுது. ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கோகோனட் ஆயிலை வந்து நம்ம மாடர்ன் மெடிசின் வந்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த கொழுப்பு வந்து ஹார்ட்டுக்கு வந்து ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி லேட்டஸ்ட் ரிசர்ச்சில் இந்த 10 ஆண்டுகளாக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹெச்டிஎல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹார்ட்டை வந்து ரொம்ப பாதுகாக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த கோகோனட் ஆயில் வந்து உபயோகப்படுத்தும் போது அல்சைமர்ஸ்னு சொல்லக்கூடிய மூளை சுருக்கமானக்கூடிய ஒரு நோயை வந்து சரி பண்ணுது. இன்றைக்கி அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா அல்சைமர்ஸ் வந்து அதிகமாக காணப்படுது முதியவர்களுக்கு. இந்த அல்சைமர்ஸ்க்கு வந்து கோகோனட் ஆயில் வந்து ஒரு முக்கியமான ஒரு தீர்வாக வந்து அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோகோனட் ஆயில் கண்டினியூஸாக நீங்கள் பயன்படுத்திட்டு வரும்போது, உள்ளுக்கு வந்து சாப்பிடும்போது, எக்ஸ்டர்னலாக வந்து யூஸ் பண்ணும்போது பல்வேறு நற்குணங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பாக வந்து ஹார்ட் டிசீஸ் வந்து இது தடுக்கும். ஹார்ட் டிசீஸ் உள்ளவங்க வந்து கண்டிப்பாக சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கோகோனட் ஆயில். இந்த கோகோனட் ஆயில் நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணலாம். மற்றும் இந்த அல்சைமர்ஸ் யாருக்கோ, டெமென்ஷியா யாருக்கோ அவங்க வந்து இந்த கோகோனட் ஆயில் ஏதோ ஒரு ஃபார்மில் வந்து அவங்க உள்ளுக்கு வந்து எடுத்துகிட்டு வரும்போது மேற்கொண்டு அந்த அல்சைமர் டிசீஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏற்கனவே மூளை சம்பந்தமான, நரம்பு சம்பந்தமான வியாதிகள் உள்ளவங்க, ஸ்கின் ப்ராப்ளம் உள்ளவங்க, இல்லை ஸ்கின் ப்ராப்ளம்லேருந்து தடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த கோகோனட் ஆயிலை வந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு முழுமையாக முற்றிலும் இதில் வந்து உங்களுக்கு குணம் கிடைக்கும். கோகோனட் ஆயிலை வைத்து இந்த கார்ப்பரேட் உலகம் வந்து ஒரு பெரிய அரசியல் வந்து உணவு அரசியல் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த மருத்துவ உலகம் இதோட நன்மைகளை வந்து புரிஞ்சுக்கிட்டு இதை வந்து மக்களுக்கு வந்து கொண்டு சேர்த்துருக்காங்க. ஆனாலும் இன்றைக்கும் நம்ம கார்ப்பரேட் உலகத்தை நம்பி இந்த கோகோனட் ஆயிலை வந்து சரியான முறையாக நம்ம பயன்படுத்தாமல் இருக்கோம். சரிங்க ஐயா, இது எப்படி பயன்படுத்தலாம், எந்த மாதிரி நம்ம வந்து இதை பயன்படுத்தினா நம்மளுக்கு முழு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம முன்னோர்கள் என்ன செஞ்சாங்களோ அதை மாதிரி நம்ம செஞ்சால் போதுமானது. கொப்பரையை வாங்கிட்டு போய் செக்கில் கொடுத்து ஆட்டி அந்த எண்ணெயை வந்து நம்ம பயன்படுத்திட்டு வந்தனாவே போதுமானது. எல்லா விதமான தோல் பிரச்சனை, உடல் சார்ந்த பிரச்சனை எல்லாமே வந்து சரியாயிடும். கோகோனட் ஆயிலை வந்து எந்த தயக்கமெல்லாம் பயன்படுத்துங்க. எல்லா நலமும் வளமும் பெற்று மகிழோடு வாழ வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னொரு அருமையான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது டாக்டர் சச்சிதானந்தம். நன்றி, வணக்கம்.